ஹலோ கைஸ், நீங்க பாத்துறது அனிமேட்லஸ் தமிழ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மான்வாவோட 62, 63, 64 இந்த 3 எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்க்கலனா பார்த்து வந்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பாக்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு பாருங்க. அப்பதான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். நம்ம சேனல் அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ அந்த தேர்ட் பிரின்ஸை போட்டு தள்ளியிருப்பான். அப்புறம் நேனாங் ஃபேமிலியோட ஷியோ குயின் அந்த சியோன்ஜியை போட்டு தள்ளியிருப்பா. நம்ம டீம் எல்லாம் பிரச்சனை முடிஞ்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த தேர்ட் பிரின்ஸ் திடீர்னு எந்திரிச்சு வந்து நம்ம ஹீரோ குத்திருப்பான். அந்த சியோன்ஜியும் செத்துருக்க மாட்டான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஷியோ குயின் அந்த தேர்ட் பிரின்ஸ் பார்த்து, டேய் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அவனை அட்டாக் பண்ண ரெடியா இருக்கா. அப்ப நம்ம குயின் ஃபேங் அப்படின்னு கத்திட்டு இருக்கான். பார்த்தா செத்து போன அந்த தேர்ட் பிரின்ஸும் சியோன்ஜியும் தான் உயிரோட இருந்தானுங்கன்னு பார்த்தா அங்க செத்து போன எல்லாருமே எந்திரிக்கிறானுங்க. அப்புறம் நம்ம நேனாங் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பின்னாடி வந்து நிக்கிறானுங்க. அவங்க எல்லாம் இவங்க எப்படி இன்னும் உயிரோட இருக்காங்க அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. பார்த்தா நேனாங் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே கொண்டுட்டானுங்க. நம்ம ஃபேங்கும் ஷியோ குயினும் இங்க என்ன நடக்குது, இவங்க எல்லாரும் எப்படி உயிரோட இருந்தாங்க அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்ப நம்ம ஹீரோ போச்சு, இது தேர்ட் பிரின்ஸோட ரிகர்ஷன் டெக்னிக். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி செத்து போனவங்கள உயிரோட கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பயனா என்னன்னு தெரியாம சண்டை போட வைக்கலாம். ஆனா இந்த ரெக்ரஷன் டெக்னிக் யாரு யூஸ் பண்றாங்களோ அவங்களோட லைஃப் ஸ்பேன் ரொம்பவே குறையும். இப்ப இவங்க எல்லாத்தையும் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் ஷியோ குயின் உன்னோட சோல்ஜர்ஸ் எல்லாம் செத்து போயிட்டாங்க, இப்ப இது உன்னோட டைம் அப்படின்ட்டு ஷியோ குயின் அட்டாக் பண்ண போறான். அப்ப நம்ம ஷியோ குயின் தேர்ட் பிரின்ஸ் உன்னோட கதை இன்னையோட முடியுது அப்படின்னு அவனை அட்டாக் பண்ண ரெடியா வரா. அவ அட்டாக் பண்றதுக்குள்ள தேர்ட் பிரின்ஸ் போய் அட்டாக் பண்ணிட்டான். அப்ப நம்ம ஷியோ குயின் இது எப்படி நடந்துச்சு, இவனால எப்படி என்ன அட்டாக் பண்ண முடிஞ்சு, இவன் வெறும் லெவல் 4 பாடி டெம்பரிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கான் அப்படின்னு ஷாக் ஆவரா. அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ், நான் வீக்கா நடிச்சேன், நான் ஒன்னும் லெவல் 4 பாடி டெம்பரிங் ஸ்டேஜ்ல இல்ல, என்னோட உண்மையான பவர் லெவல் 8 பாடி டெம்பரிங் ஸ்டேஜ். இன்னைக்கு உங்க எல்லாத்தையும் கொல்ல போறேன் அப்படின்னு நம்ம டீம் பார்த்து டெரரா சொல்லிட்டு இருக்கோம். அப்ப நம்ம ஹீரோவும் ஷியோ குயினும் என்னது லெவல் 8 பாடி டெம்பரிங் ஸ்டேஜ் அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் அந்த தேர்ட் பிரின்ஸ் குயிஃபங், எனக்கு நீ கொடுத்ததுக்கு இப்போ உனக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, நீ கண்டிப்பா நீங்க சாக போற அப்படின்னு டெரரா நம்ம ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருக்கோம். அப்ப நம்ம ஹீரோ டே பைத்தியக்கார தேர்ட் பிரின்ஸ், உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவனை அட்டாக் பண்ண எந்திரிக்கிறான். அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ், எங்கடா என்ன அட்டாக் பண்ண வரியா, இன்னைக்கு உன்னை கொல்ல விட மாட்டேன் அப்படின்னு மறுபடியும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டான். அப்ப நம்ம ஹீரோ பயங்கரமா அடிபட்டு வாயில இருந்தெல்லாம் ரத்தம் கக்கிட்டு, இல்ல என்னால முடியாது, இவன் லெவல் 8 பாடி டெம்பரிங் ஸ்டேஜ்ல இருக்கான், நான் பாடி டெம்பரிங் ஸ்டேஜே போனாலும் இவனை எதிர்த்து சண்டை போறது முடியாத காரியம் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ், ஆமாடா குயிஃபங், உன்னால உன்னையும் காப்பாத்திக்க முடியாது, உன்னோட கிளான் மெம்பர்ஸையும் காப்பாற்ற முடியாது, இன்னைக்கு எல்லாருமே சாக தான் போறீங்க அப்படிங்கிறான். பார்த்தா அந்த தேர்ட் பிரின்ஸோட சோல்ஜர்ஸ் எல்லாருமே நம்ம குயின் ஃபேமிலி மெம்பர்ஸ் பிடிச்சி வச்சிருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ டே தேர்ட் பிரின்ஸ், அவங்களே எதுவும் பண்ணாத, என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படிங்கிறான். பார்த்தா அந்த தேர்ட் பிரின்ஸ் நம்ம குயின் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிட்டான். அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் சிரிச்சுக்கிட்டே, டே குயிஃபங், உன்னோட கிளான் மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே உன் கண்ணு முன்னாடியே கொல்ல போறேன், நீ இதை பார்த்துட்டு தான் சாகணும் அப்படின்னு வில்லத்தனமா சிரிக்கிறான். பார்த்தா நம்ம குயின் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே கொண்டுட்டான். நம்ம ஹீரோ, இல்ல இது என்னாலதான், இவங்க இப்ப சாகக்கூடாது, இவங்களை நான் காப்பாத்தியே ஆகணும். டே தேர்ட் பிரின்ஸ், என்ன தைரியம் இருந்தா என்னோட கிளான் மெம்பர்ஸ் கொண்டு இருப்ப, உன்னை சும்மா விட மாட்டேன், இன்னைக்கு நீ கண்டிப்பா சாக போற அப்படின்னு நம்ம ஹீரோ எந்திரிக்கிறான். கண்டிப்பா உன்னை கொன்னே தீர்வேன் அப்படின்னு அந்த தேர்ட் பிரின்ஸ் அட்டாக் பண்ண போயிட்டான். அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ், என்னையோட அட்டாக் பண்ண வர அப்படின்னு மறுபடியும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டான். அப்புறம் என்னையோட உன் கதை முடிய போகுது அப்படின்னு நம்ம ஹீரோவோட கழுத்திலேயே குத்த போறோம். நம்ம ஹீரோ, இன்னைக்கு நான் சாக போறேன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு யோசிக்கிறோம். பார்த்தா அந்த குயின் ஃபேங் வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்திட்டான். அப்ப நம்ம ஹீரோ, குயின் ஃபேங் நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு ஷாக் ஆகுறோம். அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ், டே பைத்தியக்கார குயிஃபங், உன்னை காப்பாத்துறதுக்காக உன்னோட கிளான் மெம்பர்ஸ் ஆவறாங்க, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சிரிக்கிறான். அப்ப நம்ம குயின் ஃபேங், டே குயிஃபங், இவனை உன்னால சமாளிக்க முடியாது, நீ எப்படியே தப்பிச்சு போயிரு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ, எதுக்குடா ஃபேங் இப்படி பண்ண அப்படின்னு ஷாக்லயே கேக்குறான். அப்ப நம்ம ஃபேங் நம்ம ஹீரோவை பார்த்து, இதெல்லாம் நம்ம குயின் ஃபேமிலியோட எதிர்காலத்துக்காக தான் பண்ணேன், நம்ம குயின் ஃபேமிலிக்கு நீ கண்டிப்பா வேணும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ குயின் ஃபேங் அப்படின்னு கத்துறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. அப்ப நம்ம ஃபேங் நம்ம ஹீரோவை பார்த்து, டே என்ன ஏன்னா டூல் மாதிரி யூஸ் பண்ற அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். அப்புறம் நம்ம குயின் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஆபத்துல இருந்தாங்களா, கண்டிப்பா நான் அவங்களை காப்பாத்துவேன், என்னோட உயிரை கொடுத்து காப்பாத்துவோம் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ, நீ அந்த சிறுத்தையே பயந்துக்கிற, இதெல்லாம் நீ உயிரை கொடுத்து காப்பாத்துறி அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஃபேங், டே பைத்தியக்காரன், நான் கண்டிப்பா காப்பாத்துவோம் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஃபேங் காட்டுறாங்க செத்து போயிட்டான். அப்புறம் நம்ம ஹீரோ ஃபேங் கிட்ட போய், மறுபடியும் என்னோட கண்ணு முன்னாடியே என் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகுறாங்க, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, குயின் ஃபேங் உன்னை எப்படியாவது காப்பாத்தியாவும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஷியோ குயின், டே குயின் ஃபேங் எங்க இருந்து ஓடுறா, உன்னோட கிளான் மெம்பர்ஸ் உன்னை காப்பாத்துறதுக்காக செத்துருக்காங்க, நீ அவங்களோட சாக்ரிஃபைஸை வேஸ்ட் ஆக போறியா அப்படின்னு கத்துறா. அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ், டே குயின் ஃபேங் உன்னோட கிளான் மெம்பர்ஸ் எல்லாம் செத்துட்டாங்க, இப்ப நீ தான் சாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறான். பார்த்தா நம்ம ஹீரோ அந்த கத்தியை பிடிச்சிட்டான். அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ், எப்படா அந்த கத்தியை பிடிச்ச அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோ, நான் இதுக்கு மேல எங்கேயும் ஓட மாட்டேன், இப்ப எல்லாத்துக்கும் இது திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் அப்படின்னு அந்த ஸ்வாடை உடைச்சிட்டு உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கத்துறான். அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ், டே எப்படி அந்த சோளை உடைச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோ, வாங்கிக்கடா அப்படின்னு அந்த தேர்ட் பிரின்ஸ் மூஞ்ச சேர்த்து ஒரு குத்து. பார்த்தா நம்ம ஹீரோவோட பஞ்சுக்கு அந்த தேர்ட் பிரின்ஸ் பறந்துட்டு போயிட்டான். அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ், இது எப்படி நடந்துச்சு, அந்த குயிஃபங் எப்படி திடீர்னு இவ்வளவு ஸ்ட்ராங் ஆனா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த ஷியோன்ஜு, டே குயிஃபங் தேர்ட் பிரின்ஸே அட்டாக் பண்ணிட்டியா, உன்னை கொல்லாம விட மாட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோ டக்குன்னு அவன் முன்னாடி வந்து அவனோட கழுத்தை பிடிச்சி, நீ முதல்ல செத்து போடா அப்படின்னு அவனோட தலையை சேர்த்து ஒரு குத்து. பார்த்தா நம்ம ஹீரோவோட குத்துக்கு அவனோட தலை திரும்பி செத்தே போயிட்டான். அப்ப அந்த ஷியோ குயின், குயிஃபங்கால எப்படி இவ்வளவு அடி
அடிபட்டும் திரும்பி அட்டாக் பண்ண முடியுது அப்படின்னு பாக்குறா. அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் இங்க என்ன நடக்குது, நான் ரிட்ரைவ் பண்ண அந்த சியோன்ஜியும் கொன்னுட்டான், இந்த குயிஃபங்கால எப்படி திடீர்னு இவ்வளவு ஸ்ட்ராங் ஆக முடிஞ்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா நம்ம ஹீரோ பாடி டெம்பரிங் ஸ்டேஜோட லெவல் 1 வந்துட்டான். நம்ம ஹீரோ அங்கிருந்து அந்த தேர்ட் பிரின்ஸ் டக்குன்னு வந்து இதையும் வாங்கிக்காட அப்படின்னு மறுபடியும் அவனோட மூஞ்சில ஒரு குத்து. நம்ம ஹீரோவோட குத்துக்கு அந்த தேர்ட் பிரின்ஸ் பறந்துட்டான். இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த தேர்ட் பிரின்ஸ் அட்டாக் பண்ண வரான். அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் என்னதையும் மறுபடியும் வரானா அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோ அந்த தேர்ட் பிரின்ஸோட ஒரு கையை உடைச்சிட்டான். அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் வழியில கதறிட்டு, இது நல்லதுக்கு இல்ல, என்னோட உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்னா இன்னும் கொஞ்ச நேரம் அந்த குயிஃபங் கூட சண்டை போட்டானா கண்டிப்பா என்ன கொன்னுரும் அப்படின்னு பயத்திலே நம்ம ஹீரோவை பாக்குறோம். பார்த்தா நம்ம ஹீரோ டெரரா நின்னுட்டு இருக்கான். அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் அவனோட சோல்ஜர்ஸ் கிட்ட யாராவது வந்து இந்த குயிஃபங் கொல்லுங்க அப்படிங்கிறான். பார்த்தா எல்லா சோல்ஜர்ஸும் நம்ம ஹீரோவை கொல்ல வந்துட்டானுங்க. அப்ப அந்த ஷியோ குயின், டே குயிஃபங், அந்த தேர்ட் பிரின்ஸை கொல்றான்னு நீ செத்துறாத, உனக்கு நிறைய அடிபட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் சண்டை போட்ட அப்படின்னா கண்டிப்பா செத்து போயிரும் அப்படின்னு கத்துறா. பார்த்தா நம்ம ஹீரோ அந்த சோல்ஜர்ஸோட எல்லா அட்டாக்கையும் வாங்கிட்டான். அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் என்னது அந்த குயிஃபங் செத்துருன்னு தெரிஞ்சு ஓடாம நின்னுட்டு இருக்கானா, இவன் என்ன ஹியூமனா இல்ல டெவில் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஹீரோ, நான் என்னோட பவர்ஃபுல்லான எனிமீஸை பாக்குறப்பெல்லாம் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டே தான் இருக்கேன், அதை நான் இன்னைக்கு மாத்தணும், இன்னைக்கு நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் குயிஃபங் உங்க எல்லாத்தையும் கொல்லாம சாக மாட்டேன் அப்படிங்கிறான். அப்ப அவனுங்க எல்லாம் ஷாக் ஆகுறானுங்க. பார்த்தா அந்த தேர்ட் பிரின்ஸை தூக்கி அங்க இருக்க எல்லா சோல்ஜர்ஸுமே அட்டாக் பண்ணிட்டான். அவனுங்க எல்லாம் பறந்து போயிட்டானுங்க. நம்ம ஹீரோ எல்லாம் அட்டாக் பண்ண வரானுங்க. அப்ப நம்ம ஹீரோ, வாங்கடா வந்து முடிஞ்ச என்ன கொல்லுங்க, இன்னைக்கு உங்க யாரையும் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கத்திட்டு இருக்கான். இதோட அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.